ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு தான் செஞ்சுருக்கிறேன். அது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம முட்டை உடச்சி ஊற்றி ஆம்லெட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் 2 முட்டை தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஆம்லேட்டு. அது கொஞ்சம் லைட்டாக உடச்சி விட்டுருக்குங்க. அந்த கருவை அதை உடச்சி விட்டுட்டு அது மேலே லைட்டாக சால்ட்டு தூவிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம கிரேவி சாப்பிடும்போது. கிரேவியில் இது வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு அதை அப்படியே எடுத்துக்கலாம். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அது பாயில் ஆகிடுச்சு. அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அதே பேனில் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ 3 காஞ்ச மிளகா இல்லைன்னா வரமிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இப்போ இது நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு அதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சின்ன தக்காளி பழம் எலுமிச்சம்பழம் சைஸ் அந்த தக்காளி பழத்தில் 2 பழம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி நல்லா மசியறதுக்காக இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். அப்போது பார்த்திங்கன்னா அந்த தக்காளி நல்லா கொஞ்சம் மசியும், கொஞ்சம் சாஃப்டாக ஆகும் தக்காளி. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ப்ளைன் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் பிளேட் போட்டு மூடலாம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. தக்காளியும் நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா தொட்டுக்கிற மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது தொக்காவும் செய்யலாம், இல்லை கொஞ்சம் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு கிரேவி மாதிரியும் செய்யலாம். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆம்லேட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆம்லேட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த கிரேவியெல்லாம் அதில் படுற அளவுக்கு நம்ம விட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு பெனஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சு. இப்போது வெளியில் எங்கேயோ போயிட்டு வரோம், சட்டுன்னு சாப்பிட்றதுக்கு எதனா வேணுன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டு நம்ம முட்டையை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஒயிட் ரைஸில் நம்ம பெனஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.